அமேசான்ல DJI மைக் மினி வாங்கலான்னு ஆர்டர் போட்டேன். பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்துருச்சு. இந்த பாக்ஸில பார்த்தீங்கன்னா, USB ஸ்டிக்கு, 2 DJI மைக் மினி இருக்கு. ஸோ, இப்போ இந்த பாக்ஸ ஓப்பன் பண்றேன். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங்லாம் நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான். எடுத்த உடனே ஒரு பவுச் இருக்கு. இந்த பவுச் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியாவே குடுத்துருக்காங்க. திக்கா இருக்கு பேடிங் எல்லாம். ஜிப் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மைக் மினி இருக்கு. அப்புறம் USB ஸ்டிக்கு. இத தான் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிள் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கு நல்லா காம்பேக்ட்டாவே இருக்கு. நீங்க வீடியோல பார்க்குறத விட உங்க ஃபோன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப சின்னதாவே இருக்கும். மேக்னெட்ஸ் இருக்கு. DJI பேர் குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு மேக்னெட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக் மினி 2 மெயின் டிரான்ஸ்மிட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. சார்ஜிங் டாக்ல நான் வச்சிருக்கிறேன். இந்த விண்ட்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அவங்களே மாட்டியே குடுத்துட்டாங்க. தனியா குடுத்துருப்பாங்கன்னு நெனச்சேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா, கிளிப் இருக்கு. உங்க ஷர்ட்ல நீங்க குத்திக்கலாம். மேக்னஸும் குடுத்துருக்காங்க, கிளிப்பும் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுதான் இந்த மைக் மினில ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பார்க்க ரொம்ப குட்டியாவே இருக்குது. ஸோ, 2த்தையும் சேம் டைம்ல சார்ஜ் பண்ண முடியும். இப்போ இந்த மைக்க ஃபோன்ல கனெக்ட் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ இப்போ சாம்சங் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது. ஃபேன் ஃபுல் ஸ்பீடாகவே ஓடுது. ஸோ, இப்போ இந்த சாம்சங் இன்டர்னல் மைக்ரோஃபோன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் DJI மைக்கை கனெக்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபேன் சவுண்ட் கேட்குதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, DJI மைக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்குற ஆடியோ DJI மைக்கிலேருந்து தான் வருது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் தான் வச்சுருக்கு. ஃபேனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி அதையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் நான் ஆன் பண்ணிட்டேன். மேலே ஃபேனும் ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இப்போ 2த்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ, நான் டிஃபால்ட்டாக சாம்சங் மைக்ரோஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். DJI மைக் மினியில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் வச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்ட்ராங்கில் வச்சு பேசிகிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ் எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். USB மைக் மினி செலக்ட் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளூடூத்தும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து டாங்கிள் யூஸ் பண்ணலை, ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளூடூத்லேயே அதை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபீஸ் கால்ஸு, ஜூம் மீட்டிங் அதெல்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா, இதில் வர வால்யூம் இன்னுமே கிளியராக இருக்கும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ, நிறைய அந்த டெசிபிள் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மைக் மினி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான். ஏன்னா டிஃபால்ட்டாக சாம்சங்கில் இருக்கிற மைக்ரோஃபோன்லாம் நீங்கள் அவுட்டோரில் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ ரொம்பவே இரைச்சலாக வருது. இல்லைனா ரொம்பவே லோவாக இருக்குது, கேட்க மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், டபுள் டெக்கர் பஸ்ஸில் போனது. அதில் நான் நிறையா பேச ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் ஆடியோ எடுக்கவே இல்லை. அதுதான் மெயின் ரீசன் இந்த மைக் வாங்கினதுக்கு. ஏன்னா நீங்கள் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மைக் தேவை. இன்டர்னல் மைக்ரோஃபோன் உங்களுக்கு ஆடியோ சுத்தமாக எடுக்காது. லார்க் A1 பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடலில் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதில் ப்ளூடூத் ஃபீச்சர் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது மைக்கு ரொம்பவே குட்டியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இவங்க அந்த மைக்கில் கிளிப்பெல்லாம் கொடுக்கல. ஸோ, நீங்கள் ஷர்ட்டில் அதிலெல்லாம் கிளிப் பண்ண முடியாது. வெறும் மேக்னெட்ஸ் தான். அந்த மைக்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட் சைஸில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மைக்கை நீங்கள் அடிக்கடி ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பில் குவாலிட்டி வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த DJI மைக் மினி ரொம்பவே நல்லா இருக்குது. 2-3 ட்ராப்லாம் கூட தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ, இது ஒரு பெஸ்ட் மைக்ரோஃபோன் பர்ச்சேஸாக இருக்கும். கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.